நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா ஒரு பரப்பில் இருக்கக்கூடிய விசை அப்படின்னு சொல்லுவோம். டென்ஷன் அப்படின்னா அங்கே டென்ஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல உருவாகக்கூடிய அந்த விசையை தான் நம்ம டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி சொல்கிறாங்க. டேக் சம் வாட்டர் இன் எ பேக்கர் அண்ட் ஸ்ப்ரெட் எ டிஷ்யூ பேப்பர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். வாட்டரில் அந்த ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் அந்த மேலே என்ன பண்ணுறோம், ஒரு டிஷ்யூ பேப்பரை போடுறோம். அதுக்கு மேலே ஜென்ட்லி பிளேஸ் த பேப்பர் கிளிப் ஆன் த டிஷ்யூ பேப்பர். அதுக்கு மேலே ஒரு பேப்பர் கிளிப்பை மேலே வச்சிடும் அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே. அப்சர்வ் வாட் ஹேப்பன்ஸ் டு த பேப்பர் பென் ஆஃப்டர் சம் டைம். கொஞ்சம் நேரம் கழிச்சு அது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆஃப்டர் ஃபியூ மூமெண்ட்ஸ் த டிஷ்யூ பேப்பர் வில் சப்மர்ஜ் அண்ட் த பேப்பர் கிளிப் வில் மேக் எ ஸ்மால் டெப்ரெஷன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். ஸோ கொஞ்ச நேரத்தில் டிஷ்யூ பேப்பர் ஊறி என்ன ஆகிடும், உள்ளே மூழ்கி போயிடும். ஆனால் பின் என்ன ஆகிட்டு இருக்கும், it will instantly begin to float on the surface even though it is denser than water. ஸோ தண்ணியை விட அது அடர்த்தி அதிகம், வெயிட் அதிகமானாலும் அது என்ன ஆகிட்டு இருக்கும், மேந்துட்டு இருக்கும். காரணம் என்ன, the paper clip will make a small depression on the surface of the water. எதனால், அந்த டிஷ்யூ பேப்பரில் இருக்கும் அந்த பின்னுக்கும் இடையில இருந்தால் அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தான் இப்போ அந்த பின்னை என்ன பண்ண வைக்குது, மிதக்க வச்சுக்கிட்டு இருக்குது. ரைட்டா? ஸோ how it possible? This because the water molecules on the surface which tend to contract themselves like the molecules of an elastic membrane. ஸோ இப்போ இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு பார்த்தோன்னா, this is because the water molecules on the surface which tend to contract themselves. கான்ட்ராக்ட் தம்செல்ஸ்னால் ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகுது, கான்ட்ராக்டைல்னால் அந்த இடத்துல ஒரு எலாஸ்டிக் மெம்பரேன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அண்ட் எ ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆன் தம் which tends to minimize the surface area of the water. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் tends to minimize the surface area. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுடைய அந்த சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, மினிமைஸ் பண்ணுது. The paper clip is balanced by the molecules on the water surface that is now behaving like a stretched elastic membrane. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பேப்பர் கிளிப் என்ன ஆகுது, பேலன்ஸ்டு பை த மாலிகூல்ஸ் ஆன் த வாட்டர். எதன் மூலம் பேலன்ஸ் பண்ணப்படுதுன்னா, அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் மூலமாக அது என்ன பண்ணுது, ஸ்ட்ரெச்டு எலாஸ்டிக் மெம்பரேன், நம்ம இழுத்து வச்ச எலாஸ்டிக் மாதிரி அது என்ன பண்ணுது, ஒரு மெம்பரேன் அந்த ஆக்ட் பண்ணுறதுனால தான் அந்த பின் என்ன ஆகிறதுல, சடனாக மூழ்கிறதுல என்ன ஆகிட்டு இருக்கும், மேலேயே மேந்துட்டுருக்கும். ஸோ இட் டஸ் நாட் சப்மெர்ஜ், அதனால் அது என்ன ஆகாது, மூழ்காது. ஹேவ் யூ எவர் ஒண்டர்ட் வை ரெயின் ட்ராப்ஸ் ஆர் ஸ்பெரிக்கல் இன் நேச்சர்? ஹவு டஸ் த வாட்டர் ரைஸ் upward in a tree or plant against the force of gravity? These are all due to surface tension. ஸோ அப்போ மழை தண்ணி ஏன் ஸ்பெரிக்கலாக விழுது, ரவுண்டாக ஏன் விழுது, கீழே மண்ணில் இருந்து பெரிய ஹைட்டாக இருக்கக்கூடிய மரத்துக்கு தண்ணி எப்படி லாஸ்ட் லீஃப் வரைக்கும் போகுது அப்படின்னா, இது எல்லாமே எந்த மெக்கானிசத்தில் தான் ஒர்க் ஆகுது, சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் என்னன்னு சொல்லுவோம், பரப்பு இழுவிசை, புஷ்ஷிங் அப்படின்னு சொல்லுவோம், புல்லிங். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ லிக்விட். ஸோ இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஒரு லிக்விட் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கணும், கட்டாயம் ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். த மாலிகூல்ஸ் ஆஃப் எ லிக்விட் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் which contracts the extent of the surface area as much as possible so as to have the minimum value. அப்போ the molecules of a liquid experience a force which contracts the extent of the surface area. அப்போ ஒவ்வொரு லிக்விடுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வச்சு கான்ட்ராக்ட்ஸு எதோட கான்ட்ராக்ட் ஆகுது, சர்ஃபேஸ் ஏரியாவோட எவ்வளோக்கு எவ்வளோ as much as possible அது என்ன பண்ணும், எக்ஸ்டெண்ட் தேர் சர்ஃபேஸ். ஸோ as to have the minimum value, the amount of force acting per unit length on the surface of a liquid is defined as the surface tension. Its unit is Newton meter power minus 1. ஸோ இப்போ இந்த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது எதை, சர்ஃபேஸ் டென்ஷனுக்கான டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் லென்த், ஒரு குறிப்பிட்ட யூனிட் லென்த்தில் உருவாகக்கூடிய அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த சர்ஃபேஸ் ஆஃப் லிக்விட், எங்கே, தண்ணியில் உருவாகக்கூடிய அந்த அழுத்தம், ஃபோர்ஸ், விசை அப்படிங்கிறது தான் நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன்னு சொல்கிறோம். இதனுடைய யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நியூட்டன் மீட்டர் பவர் minus 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிற இந்த விசையை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இன் பிளான்ட்ஸ் வாட்டர் மாலிகூல்ஸ் ரைஸ் அப் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். xylem tissues are very narrow vessels present in plants. Water molecules are absorbed by the roots and these vessels help the water to rise upward due to capillary action which is caused by the surface tension of water. ஸோ இப்போ தாவரங்களில் வந்து பார்த்தோன்னா, பிளான்ட்ஸில்
வாட்டர் மாலிகூல்ஸ் ரூட்லேருந்து எப்படி ஹைட்டுக்கு போகுது அப்படின்னா டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன் தான், ரைட்டா? அந்த அதற்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா xylem tissues. நம்ம இப்போ இதில் படிச்சிருப்போம், ரைட்டா? அதாவது நீங்கள் ஹையர் கிளாஸில் வந்தால் படிப்பீங்க. வாட்டர் பிளான்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட்டிங் டிஷ்யூஸஸ்ன்னு இருக்கும், xylem அண்டு phloem சொல்லிவிட்டு. அதில் xylem வந்து பார்த்தோன்னா வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க. ஸோ இப்போ xylem tissues ஆர் வெரி நேரோ வெசல்ஸ், ரொம்ப குறுகிய வெசல்ஸு ப்ரெசன்ட் இன் பிளான்ட்ஸ். Water molecules are absorbed by the roots and these vessels help the water to rise up due to capillary action. So capillary actionனா இப்போ நம்ம ஒரு கூல்ட்ரிங்க் பாட்டில் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராவை வந்து அந்த கூல்ட்ரிங்க் பாட்டிலுக்குள்ளே உள்ளே போட்ட உடனே கொஞ்சோண்டு கூல்ட்ரிங்க் அந்த ஸ்ட்ராக்குள்ளார மேலே ஏறுது இல்லையா, அதை தான் என்னென்னு சொல்கிறோம், கேப்லரி ஆக்ஷன் சொல்கிறோம். நம்ம உரியவே வேணாம், ஜஸ்ட் அந்த ஸ்ட்ராவை எடுத்து அந்த லிக்யூட் அந்த கூல்ட்ரிங்க்குள்ளார போட்டோம்னாலே கொஞ்சோண்டு கூல்ட்ரிங்க் என்ன ஆகும், ஸ்ட்ராக்குள்ளார மூவ் ஆகும். அதை தான் கேப்லரி ஆக்ஷன் சொல்லுவோம். அந்த மெக்கானிசத்தில் தான் என்ன போகுது, ரூட்லேருந்து டிப் ஆஃப் த லீவ்ஸுக்கு வாட்டரானது போகுது. டியூரிங் ஹெவி ஸ்டோம், புயல் அடிக்கும்போது வந்து பார்த்தோன்னா ஷிப்ஸ் ஆர் டேமேஜ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர். ஸோ அப்போ அந்த நேரத்தில் புயல் அடிக்கும்போது கடலில் வந்து கப்பல் இருந்துச்சு அப்படின்னா அந்த அலை அடிக்கிறதுனால அந்த சர்ஃபேஸ் டென்ஷனால் என்ன ஆகும்னா அந்த கப்பல் என்ன ஆகும், டேமேஜ் ஆகும். அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பை போரிங் ஆயில் ஆர் சோப் பவுடர் இன்டு த சி sailors reduced its impact. ஸோ இப்போ கடலில் அந்த கப்பலை சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயவோ அல்லது சோப் வாட்டரே கலந்து போடுவாங்க, சோப் பவுடரே போடுவாங்க. அப்படி போடுறது மூலமாக என்ன ஆகுன்னா அந்த வாட்டனுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் மினிமைஸ் ஆகிடும். ஸோ அப்போ அதனால் அது எவ்வளோ ஃபோர்ஸில் வந்து போட்டை அடித்தாலும் அதுக்கு என்ன ஆகிறதில்ல, டேமேஜ் ஆகிறதில்ல. வாட்டர் ஸ்ட்ரைடர், இந்த தண்ணி பூச்சின்னு சொல்லுவோம்லே, அந்த இதுதான் அந்த வாட்டர் ஸ்ட்ரைடர். ஸ்லைட்ஸ் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ் ஈஸிலி டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர். இதுவும் எதை தான் பயன்படுத்த வாட்டர் ஸ்ட்ரைடரும் அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை பயன்படுத்தி தான் ஈஸியாக ஃப்ளோட் ஆகி போகுது தண்ணியில். ஓகேவா?